மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, நேரம் ஆகுது. இன்னும் 2-3 தெருவுக்கு போய் குப்பை வாங்கணும். அதோட எனக்கும் வேற வேலை இருக்குமா. மா எதுக்கு இப்ப நாய் மாதிரி கத்திட்டே இருக்க? உன்கிட்ட சொல்லிட்டு தானே வீட்டு உள்ள போனேன். அதுக்குள்ள என்ன உனக்கு? இல்லம்மா, என் பையன் இன்னைக்கு காலேஜ்ல அவார்டு வாங்க போறான். அதான் சீக்கிரம் போய் பார்க்கலான்னு. என்னமோ பெரிய தங்க பதக்கம் வாங்குற மாதிரி சொல்ற. வாங்க போறது ஒண்ணுத்துக்கு உதவாத பித்தளை தானே. அத வேற நீ பார்க்க வேற போகணுமாக்கும். இந்தா புடி, இதுல குப்பை இருக்கு, இதுல சாப்பாடு இருக்கு. இத விட்டுட்டு காலேஜுக்கு வேற போற, அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போறேன்னு சொல்ற. இத வாங்காம நீ காலேஜ் போயிருந்தா இன்னைக்கு மத்தியானம் உனக்கு சோறு கிடைச்சிருக்குமா? ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? எங்களை மாதிரி ஆளுங்க மேடை ஏறி விருது வாங்குறதே சந்தோஷமான விஷயமா. அது தங்கமா இருந்தா என்ன, பித்தளையா இருந்தா என்ன? நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது எதையோ திங்க போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் உன் பையனும். என்னதான் அவன் படிச்சு காலேஜ் போனாலோ அவார்ட் வாங்கினாலும் அவன் கடைசியில கஷ்டம் தான் பட போறான். அதான் உங்க தலையெழுத்தே. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. எங்க குடும்பத்துல அவன் தான் ஆளு காலேஜுக்கு போய் படிக்கிறது. அதுவும் இல்லாம அவன் ராத்திரி பகல்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான். நீங்க வேணா பாருங்க, அவன் ஒரு நாள் கண்டிப்பா ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்துருவான். கிளிப்பான். இங்கதான் எங்கேயாவது தருதலையா சுத்திட்டு இருக்க போறான். முதல்ல பெத்தவங்க படிச்சாதான் பசங்க நல்லா படிப்பாங்க. நீங்களே எங்க தெரு தெருவா குப்பை அள்ளிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கேளுங்க. நாளையில இருந்து அவனை உங்க கூடவே கூட்டிட்டு வந்து உங்க கூடயே வேலைக்கு சேர்த்து விடுங்க. அப்பதான் 4 காசு சம்பாதிக்க முடியும். வந்துட்டான். இவதான் நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி. நான் கட்டுறேன், நான் படிக்க வைக்கிறேன். வந்துட்டான் பெரிய இவ மாதிரி. குப்பை அள்ளுறவங்க பசங்க எல்லாம் காலேஜ் போனா நாளைக்கு எங்க ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? வாங்க உட்காருங்க. உங்க ரெஸ்யூம் பார்த்தேன். ஐ அம் இம்ப்ரெஸ்ட். உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் எங்க கம்பெனிக்கு தேவை. நீங்க நாளைக்கே வந்து வேலையில் ஜாயின் பண்றீங்க. சார் எனக்கு என்னன்னு சொல்லுங்க. சார் நீங்கள் ஆஃபர் பண்ண சேலரி எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு எக்ஸ்ட்ரா 10,000 வேணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ கம்மியாக வாங்க முடியாதுல்ல, அதான். எந்திரிங்க முத. இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நீங்க பாக்குறதெல்லாம் ஒரு வேலை, அதுக்கெல்லாம் சேலரி கொடுக்கறதே பெருசு. இதுல எக்ஸ்ட்ரா வேற 10,000 கொடுக்கணுமோ? உங்களை பத்தி A to Z எல்லாமே எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் நீங்க லாஸ்ட் 3 இயர்ஸா எந்த கம்பெனிக்குமே வேலைக்கு போலங்கிறத சொல்லட்டுமா? உங்க புருஷன் உங்களை விட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபர்ல இருக்காரு. உங்களால ஆபீஸையும் வீட்டையும் ஒரே நேரத்துல பாத்துக்க முடியல. இப்போ உங்க புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்க குழந்தையோட படிப்புக்காக தான் இந்த வேலைக்கே வந்திருக்கீங்க. கரெக்டா? ஆமா, நான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க தெருவுல தூய்மை பணியாளரா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே காமாட்சி அம்மா, ஞாபகம் இருக்கா? அவங்க பையன் தானா? என்னமோ பெரிய தங்க பதக்கம் வாங்குற மாதிரி சொல்ற. வாங்க போறது ஒண்ணுத்துக்கு உதவாத பித்தளை தானே. அத வேற நீ பார்க்க வேற போகணுமாக்கும். கிளிப்பான். இங்கதான் எங்கேயாவது தருதலையா சுத்திட்டு இருக்க போறான். முதல்ல பெத்தவங்க படிச்சாதான் பசங்க நல்லா படிப்பாங்க. எங்க அம்மாவை நீங்க பேசின வார்த்தைக்கு இப்ப நினைச்சா கூட உங்களை எந்த கம்பெனிக்குமே வேலைக்கு போகாதபடி என்னால பிளாக் பண்ண முடியும். அவ்வளோ பவர் இருக்கு எனக்கு. ஆனா உங்க குழந்தையோட படிப்பு செலவுக்காக தான் உங்களை இந்த வேலைக்கே எடுத்தேன். அதனால உங்களை சும்மா விடுறேன். போய் ஒழுங்கா வேலையை பாருங்க. ஒரு நிமிஷம். குப்பல்றவங்களோட பையனோ கலெக்டரோட பையனோ நல்லா படிச்சா யாரு வேணா என்ன வேணா ஆகலாங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலாச்சு அப்பா அம்மா பாக்குற வேலையை வச்சு பசங்களை அசிங்கப்படுத்த நிறுத்துங்க. சாரி சார். போங்க.